வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அதுவும் நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவை வச்சு எப்படி பர்ஃபெக்டான சாஃப்டான கொழுக்கட்டை செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இதுக்கு துவரம்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு துவரம்பருப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் ஒரு வாட்டி நல்லா கழுவுனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல மிக்சியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதோட பச்சை மிளகாய் 1, சிவப்பு மிளகாய் 3 எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஊற வச்சு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பருப்பையும் இப்போ இதில் மிக்சியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக தண்ணி ஊற்றி முதல்ல அரைக்க வேணாம், தண்ணியே சேர்க்காதீங்க. முதல்ல தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி பஸர் விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இது மாதிரி இப்போ பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். பருப்பெல்லாம் இருக்கனால இதில் இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஸரில் திருப்பி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அரைச்ச பதம் இது மாதிரி இருக்கணும். இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சதை இது மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா பதம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கத அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்துலேயும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தாளிச்சதை. கடைசியாக இதை நம்ம முதல் நாள் ராத்திரியே அரைச்சோன்னா இது மாதிரி எலுமிச்சப்பழம் ஜூஸ் சேர்த்துக்க தேவையில்லை. இதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரைச்ச உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழம் ஜூஸ் சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அந்த மாவு ரெடி பண்ணுறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவு செய்கிறதுக்கு முக்கியமானது எந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நான் 1 டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்றேன். கொதிக்கும் போது அதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியிலையே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக மாவு வரும். தண்ணி நல்லா கொதிக்கும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம அரிசி மாவு ரெடியாக எடுத்து வச்சுருக்கதை எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சேர்த்துட்ருக்கும் போதே நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா தான் சாஃப்டாக நல்லா மாவு வரும். கட்டி ஆகாமல் நல்லா இது மாதிரி சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடையில் வாங்கல அரிசி மாவை வச்சே நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். நான் எப்போயுமே கடையில் வாங்குகிற அரிசி மாவை வச்சு தான் நான் கொழுக்கட்டை பண்ணுறேன். அதனால தான் கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை நீங்களும் செய்யலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணம் வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இது மாதிரி பிளேட் எதில் நம்ம வேக வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் நல்லா நெய்யை நல்லா தடவிக்கோங்க. இப்போ நம்ம எந்த மோல்டு யூஸ் பண்ணுறோமோ அதுலேயும் நல்லா நெய் தடவிக்கோங்க. இது மாதிரி நெய் தடவினதுக்கப்புறம் கொழுக்கட்டை மோல்டில் இந்த மாவு வைக்கும்போது நல்லா உள்ளே இது மாதிரி நல்லா கேப் இருக்கிற மாதிரி வைங்க. ரொம்ப மாவு அதிகமாக வைக்க வேணாம். அப்போ தான் நம்ம பூர்ணம் நல்லா அதிகமாக வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்ய முடியும். இப்போ பாருங்கள், நல்ல கேப் அதிகம் இருக்கனால இதில் நிறைய பூர்ணம் வைக்க முடியும். இப்போ இது மாதிரி செஞ்சு லாக் பண்ணோன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவெல்லாம் இது மாதிரி வெளியில் வந்துடும். இப்போ அந்த மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நல்லா லாக் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இது மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் நல்லா பெரிய ஹோலாக தெரியுதில்ல. ஏன்னா நம்ம உள்ளே நிறைய மாவு வைக்காமல் கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கேப் விட்டு மாவு வச்சுருக்கனால நிறைய பூர்ணம் வச்சு இது மாதிரி கடைசியாக இது மாதிரி மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா இது மாதிரி லெவலாக வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப அழகான கொழுக்கட்டையாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், மோல்டில் எவ்வளோ அழகாக கொழுக்கட்டை வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது மாதிரி எல்லாமே கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை. இனிப்பு கொழுக்கட்டையில் தேங்காய் பூர்ணம், எள்ளு பூர்ணம் வச்சு இது மாதிரி நீங்களும் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் வரும். நான் செஞ்ச தேங்காய் பூர்ணம், எள்ளு பூர்ணத்தோட வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதையும் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறது இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும்.
நல்லா வெந்துருச்சுன்னா இது மாதிரி ஷைனிங்காக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்களும் இது மாதிரி சாஃப்டான கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.